ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 4/6/2025. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத் படி அமைதியின் ஆழத்தில் செல்கிறீர்கள். உங்களுக்கு பாபாவிடமிருந்து அமைதியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. அமைதியில் அனைத்துமே வந்து விடுகின்றது. அதாவது ஸ்ரீமத் படினா முதல்ல ஆத்ம உணர்வுக்கு பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது பாபாகிட்டேருந்து அந்த அமைதியினுடைய ஆஸ்தி கிடைக்குது. அமைதி அடையும் பொழுது ஆத்மாவுக்கு எல்லாமே கிடைச்சிடுது. அப்படின்ற அனைத்து குணங்களும் சக்திகளும் நிரம்பிடுது ஆத்மாவில். பாபா கேள்வி கேட்குறாங்க, புது உலகத்தின் ஸ்தாபனைக்கான முக்கிய ஆதாரம் என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, தூய்மை. பாபா எப்பொழுது பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி புது உலக ஸ்தாபனை செய்கிறாரோ அப்பொழுது நீங்கள் உங்களுக்குள் சகோதர சகோதரிகள் ஆகிவிடுகிறீர்கள். ஆண் பெண் என்ற உணர்வு விடுபட்டு போகின்றது, அதாவது நீங்கி விடுகின்றது. இந்த கடைசி பிறவியில் தூய்மை ஆவீர்களானால் தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள். நாங்கள் சகோதர சகோதரி ஆகியிருப்போம். விகாரத்தின் திருஷ்டி வைக்க மாட்டோம். ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்து முன்னேற்றத்தை அடைவோம் என நீங்கள் தனக்குத்தானே உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறீர்கள். பாடல். விழித்தெழுங்கள் மணமகள்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். புத்தியில் சுயதர்ஷன சக்கரம் உள்ளது. ஏனென்றால் சிருஷ்டியின் முதல் இடை கடைப்பற்றி அறிந்து கொள்வது என்பதே சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதாகும். இவ்விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. பிராமணர்களாகிய உங்கள் ஆதாரம் அனைத்தும் அமைதியில்தான் உள்ளது. அதனால தான் எல்லாருமே ஓ சாந்தியை அளிப்பவரே, சாந்தியின் தேவா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த சாந்தியை அமைதியை யார் கொடுப்பாங்க, அந்த அமைதியான உலகத்துக்கு யார் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. இதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்கன்றார். பிராமணர்கள் தான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகின்றனர். தேவதைகள் யாரும் சுயதர்ஷன சக்கரதாரி என சொல்லிக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவதைகள் அதன் பிறகு அடுத்தது கீழே இறங்கும் கலையில் வருவாங்க அப்படின்னா அவங்களுடைய குஷி அப்போ மறைஞ்சிடும். அதனால் அவங்களுக்கு இந்த ஞானம் அங்கே இருக்காது. பிராமணர்களாகிய நமக்கு தான் இப்போ இந்த ஞானம் இருக்குது. அதனால் நம்மை தான் நம்ம சுயதர்ஷன சக்கரதாரின்னு சொல்லிக்க முடியுன்றார். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், இதுதான் முக்கிய விஷயம். பாபாவை நினைவு செய்வது என்றால் அமைதியின் ஆஸ்தியை பெறுவதாகும். அமைதியில் அனைத்துமே வந்துவிடுகின்றது. உங்களுடைய ஆயுளும் நீண்டதாக ஆகிவிடுகின்றது. நோயற்ற உடலாகவும் ஆகிக்கொண்டே போகின்றது. இப்பொழுது புது உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்ற பாடலும் கேட்டீர்கள். இது மனிதர்கள் இயற்றியது, பக்தி மார்க்கத்தினுடைய பாடல். பாபா அமர்ந்து இதனுடைய சாரத்தை புரிய வைக்கிறாரு. நாமும் கூட உண்மையில் சகோதர சகோதரர்கள் என்று மனிதர்கள் இதை புரிந்து கொள்வது இல்லை. பிறகு தந்தை படைப்பினை படைக்கிறார் என்றால் சகோதர சகோதரிகள் ஆகின்றனர். குற்றமான பார்வை நீங்கி விடுகின்றது. முதல்ல எல்லாருமே ஒரு இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரர்கள் தான். பிறகு சாக்காரத்தில் பிரம்மாவினுடைய உடலில் நம்ம தத்தெடுக்கிறார் அப்படின்னும் பொழுது நம்ம பிராமணர்கள் சகோதர சகோதரிகளாக மாறிடுறோம். அப்போ குற்றப்பார்வை நீங்கிடுதுன்றார். இந்த கண்காட்சியோ உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் பிராமணர்கள். உங்கள் வீட்டில் இந்த சித்திரங்கள் அவசியம் இருக்க வேண்டும். இவற்றை வைத்து புரிய வைப்பது மிகவும் சுலபம். 84 பிறவி சக்கரமோ புத்தியில் உள்ளது. முக்கியமானது நினைவின் யாத்திரை. அந்த மனிதர்கள் விஞ்ஞானத்தின் சக்தியால் எவ்வளவு உயரத்தில் செல்வதற்காக முயற்சி செய்கின்றனர். ஆனால் மேலே எந்த ஒரு உலகமும் கிடையாது. இது விஞ்ஞானத்தின் அதிகபட்சத்தில் செல்வதாகும். இப்பொழுது நீங்கள் அமைதியின் எல்லைக்கு செல்கிறீர்கள். டவர் ஆஃப் பீஸ் எது? நம்மளுடைய சாந்தி தாம். அங்கே தான் நம்ம போகிறோம். அதுவும் ஸ்ரீமத் படின்றார். அவர்களுடையது சயின்ஸ், உங்களுடையது சைலன்ஸ். ஆத்மாவோ சுயம் அமைதி சுரூபமானது. இந்த சரீரத்தின் மூலம் பார்ட்டை மட்டும் நடிக்க வேண்டியுள்ளது. கர்மம் செய்யாமலோ யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பாயிண்ட்டாக பரந்தாமத்தில் இருக்கும்போது அந்த வீடு நம்மளது சாந்தியான வீடு, நமக்குள்ளார அந்த சாந்தி தான் நிறைஞ்சிருக்கும்.
ஆனால் நமக்கு பாட்டு நடிக்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம இங்கே வந்து கர்மம் செஞ்சு தான் ஆகணும். யாருமே செய்யாமல் இருக்க முடியாதுன்றார். அதனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தன்னை சரீரத்திலிருந்து விலகிய தனியான ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வீர்களானால் உங்கள் விகர்மங்கள் விநாசம் ஆகும். மிகவும் சுலபமானது. அனைவரை காட்டிலும் அதிகமாக என்னுடைய பக்தர்கள், அதாவது சிவனுடைய பூஜாரிகளுக்கு புரிய வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜை சிவனுக்கு செய்யப்படுவதாகும். ஏனென்றால் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்துள்ளார் அனைவரையும் உடன் அழைத்து செல்வதற்காக. தங்களுக்கான சமயத்தில் நாமும் டிராமாவின் அனுசாரம் கர்மாதீத் நிலையை அடைவோம். பிறகு விநாசம் ஏற்படும். புருஷார்த்தம் அதிகம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நாம் ஆத்மா சதோபிரதானமாக ஆகிவிட வேண்டும். பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபாதான் வந்து முழுமையான தூய்மையாக ஆக்குகின்றார். ஸ்ரீமத் பகவத்கீதா என சொல்கின்றனர். அது எவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. தேவதைகளுக்கும் மகிமை பாடுகின்றனர். என்னென்னா சர்வகுண சம்பன்ன, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், அகிம்சா பரமோ தர்மம், சோலாகலா சம்பூர்ணம். அதில் பாபா தான் வந்து அந்த மாதிரி முழு தூய்மையாக உயர்ந்தவராக மாற்றுறாரு. அதுவும் எப்போ வராருன்னா, எப்பொழுது முழுமையாக தூய்மையற்ற உலகமாக ஆகின்றதோ அப்பொழுதுதான் பாபா வந்து முழுமையான தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறார். அனைவரும் சொல்கின்றனர், நாங்கள் பகவானின் குழந்தைகள் என்று. அப்படியானால் சொர்க்கத்தின் ஆஸ்தி இருக்க வேண்டும் அல்லவா? கல்பத்திற்கு முன்பும் கூட பாபா வந்திருந்தார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். நிச்சயமாக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருப்பார்கள். பாபாவிடம் உறுதிமொழி அளிக்கின்றனர். பாபா, நாங்கள் எங்களுக்குள் ஒருவருக்கொருவர் துணைவராக ஆகி பவித்திரமாக இருப்போம், உங்கள் கட்டளைப்படி நடக்கின்றோம் என்று. பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. இப்பொழுது இது கடைசி பிறவி. இந்த மரண உலகம் அழிந்துவிடப் போகின்றது. இப்பொழுது நீங்கள் புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புத்திசாலி ஆகிட்டீங்கன்றார் பாபா. யாராவது தன்னை பகவான் என சொல்லிக் கொள்வார்கள். அப்படி அவங்களே சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பகவான் தான் நம்ம எல்லாருக்குமே சத்கதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. தன்னை பகவான்னு சொல்லுவாங்க. பிறகு அவங்களே பகவான் தான் எல்லாருக்குமே சத்கதியை அளிப்பவர் அப்படின்வாங்க. பிறகு அவங்கள எப்படி பகவான்னு சொல்லிக்க முடியும்? அவங்களால சத்கதியே கொடுக்க முடியாதுன்னும் போது. ஆனால் என்ன சொல்கிறாங்க பாபா, இதுவும் டிராமோடைய விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். குழந்தைகளாகிய உங்களை சுயதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆக்கி கொண்டு இருக்கிறார். பாபா சொல்கிறார், இப்பொழுது சேவையில் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கண்காட்சியை திறந்து வையுங்கள். இதை போன்ற மகா புண்ணியம் எதுவும் கிடையாது. யாருக்காவது பாபாவை அடைய வழி சொல்வது போன்ற தானம் எதுவும் கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய தானம் அப்படின்றார் பாபா. அதனால தான் எல்லாருமே ஹே பதீத பாவனா, துக்கத்திலிருந்து விடுவிப்பரே, வழிகாட்டியே வாங்க அப்படின்னு பாபாவை கூப்பிடுறாங்க. உங்களுடைய பெயரும் பாண்டவர்கள் என பாடப்பட்டுள்ளது. பாபாவும் வழிகாட்டியாக உள்ளார். இவர் ஆன்மீக வழிகாட்டி. அது சரீர தொடர்பான உலகாய ரீதியிலான யாத்திரை. இது ஆன்மீக யாத்திரை. சத்யுகத்தில் பக்தி மார்க்கத்தின் சரீர சம்பந்த யாத்திரைகள் கிடையாது. ஏன்னா அங்கே நீங்களே பூஜைக்குரிய தேவதைகளாக இருப்பீங்க. அங்கே இந்த மாதிரி யாத்திரைகள்லாம் எதுவும் இருக்காது. பக்தியாக இருக்காதுன்னும் போது யாத்திரையும் இருக்காது. இப்பொழுது பாபா உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்குகிறார். ஆக பாபாவின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும் இல்லையா? ஏதாவது சந்தேகம் முதலியன இருந்தால் கேட்க வேண்டும். இப்பொழுது பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னுடைய செல்ல குழந்தைகள், அரைக்கல்பத்தின் நாயகிகள். ஒருவருக்குத்தான் ஏராளமான பெயர்கள் வைத்துள்ளனர். சிவபாபா பாருங்க, எவ்வளோ பெயர், எவ்வளோ கோவில் கட்டுறாங்க. அவர் செஞ்ச செயலினுடைய ஆதாரத்தில் அவருக்கு நிறைய கோவில் கட்டி அதுக்கு அது மாதிரி அந்த செய்த செயலினுடைய அடிப்படையில் பேரும் வச்சுட்டாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நான் ஒரே ஒருத்தர் தான், என்னுடைய பெயர் சிவன், அவ்வளோதான் அப்படின்றார். நான் 5000 ஆண்டுகளுக்கு முன் பாரதத்தில் தான் வந்திருந்தேன். குழந்தைகளை தத்தெடுத்திருந்தேன். இப்பொழுதும் தத்து எடுத்து கொண்டு இருக்கின்றேன். பிரம்மாவின் குழந்தைகள் என்ற காரணத்தால் சிவபாபாவிற்கு நீங்கள் பேர குழந்தைகள் ஆகிறீர்கள்.
இங்கே ஆஸ்தி கிடைப்பது ஆத்மாவிற்குத்தான். இதில் சகோதர சகோதரின்ற கேள்விலாம் எழுதுவது இல்லைன்றார். ஏன்னா ஆத்மா தான் படிக்குது, ஆத்மா தான் ஆஸ்தி அடையுது, எல்லா ஆத்மாவுக்கும் உரிமை இருக்குது அப்படின்றார் பாபா. குழந்தைகள், நீங்கள் இந்த பழைய உலகில் என்னென்ன பார்க்கிறீர்களோ இவை அனைத்தும் அழிந்தாக வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்து கொண்டு இருக்கின்றார், எல்லையற்ற ஞானத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆக தியாகமும் எல்லையற்றதாக இருக்க வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், கல்பத்திற்கு முன்பும் கூட பாபா ராஜயோகம் கற்பித்திருந்தார், அஸ்வமேத யாகம் படைத்திருந்தார். பிறகு ராஜ்யத்திற்காக சத்யுக புது உலகம் அவசியம் வேண்டும். பழைய உலகத்தின் விநாசமும் நடைபெற்றது. இது 5000 ஆண்டுகளின் விஷயம். இதே யுத்தம் தான் முன்னாடி நடைபெற்றது. அதன் மூலமாக சொர்க்கல் வாசல் திறந்தது. அதே போல் சொர்க்கத்தினுடைய கேட் எப்படி திறக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு பாபா போர்டில் கூட நீங்கள் எழுதி வைங்க அப்படின்றார். உங்களால் புரிய வைக்க முடியவில்லை என்றால் வேறு யாரையாவது அழைக்கலாம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி ஆகி கொண்டே போகும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும். அதே போல் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய புத்தியில் நினைவு வைக்கணும்னா எப்படின்னா, பிராமணர்களாகிய நாம தான் பிறகு தேவதையாகிறோம், நாம் தான் தேவதையாக இருந்தோம், பிறகு சக்கரத்தை சுற்றி வந்தோம், இப்போ நாம் பிராமணராக ஆகியிருக்கோம், இப்போ திரும்பவும் நாம் விஷ்ணுபுரிக்கு போவோம். இந்த ஞானம் ரொம்ப சுலபமானது தானே, ஆகையால் இது புத்தியில் நல்லபடியாக நினைவு வைக்கணும் அப்படின்றார். ஆனால் கோடியில் சிலர் தான் வெளிப்படுகின்றனர். கண்காட்சியில் எவ்வளோ ஏராளமான பேர் வருகின்றனர், அதில் அபூர்வமாக சிலரே வெளிப்படுகின்றனர். சிலரோ மகிமை செய்கின்றனர், மிக நன்றாக உள்ளது, நாங்கள் வருவோம் என சொல்கின்றனர். அபூர்வமாக சிலர் 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்கின்றனர். 7 நாள் விஷயமும் இப்பொழுது தான் அப்படின்றார். ஏன்னா கீதையில் கூட அந்த கீதையினுடைய பாடமும் 7 நாள் வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, 7 நாள் நீங்களும் கூட பட்டியில் இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் குப்பை முழுவதும் வெளியேறிவிடும். அரைக்கல்பத்தினுடைய அசுத்தமான நோய் தேக அபிமானத்தினுடையது, அதை வெளியேற்ற வேண்டும். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். 7 நாள் கோர்ஸ் ஒன்றும் பெரியதல்ல, யாருக்கும் ஒரு வினாடியில் கூட புத்தியில் பதியும். அது டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனால் அந்த ஆத்ம அபிமானி பாபாவுடைய நினைவதுக்கு தான் டைம் எடுக்குது. அதே போல் லேட்டாக வருபவங்க கூட முன்னாடி போக முடியும். அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் தீவிரமாக முயற்சி செய்து பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சே தீருவோம் அப்படின்ட்டு. அநேகரோ பழையவர்களை விடவும் முன்னேறி சென்று விடுகின்றனர். ஏனென்றால் நல்ல நல்ல பாயிண்ட்டுகள் தயாராக கிடைக்கின்றன. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்குலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளியராக கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு நல்லா கிடைக்கிது. அதனால் இதை வச்சு நம்ம நல்லா யூஸ் பண்ணி முன்னேறி போக முடியுன்றார். கண்காட்சி முதலியவற்றை புரிய வைப்பதில் எவ்வளவு சுலபமாக உள்ளது. தான் புரிய வைக்க முடியவில்லை என்றால் சகோதரியை அழைக்க வேண்டும். விராட ரூபமும் உள்ளது, ஆனால் அதில் பிராமணர்களையும் சிவபாபாவையும் மறைத்து விட்டார்கள். அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு சந்தேகத்திலும் வரக்கூடாது. நீங்கள் விக்ரமாஜி தாகி உயர்ந்த பதவி பெறணும் அப்படின்னா, இது ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்ற அந்த கொஷின்ஸ்க்கெலாம் போகக்கூடாது, அந்த கவலையெல்லாம் விட்டுடணுன்றார். இந்த அனைத்து விஷயங்களையும் விட்டு ஒரே ஒரு சிந்தனையில் இருக்கணும். அதாவது நாம் இப்போ தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆகணும், இந்த ஒரு கவலை மட்டும்தான் நமக்கு இருக்கணுன்றார். எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விக்ரமாஜி தாகி உயர்ந்த பதவி பெறுவீர்கள். மற்றபடி தவறான விஷயங்களை கேட்டு தனது புத்தியை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த நேரம் ரொம்பவும் மதிப்பு வாய்ந்தது. இதில் உங்களுடைய நேரத்தை யார்கிட்டையும் வேஸ்ட்டாக வீணடிக்காதீங்க அப்படின்றார். புயல்களை கண்டு பயப்படக்கூடாது. நிறைய கஷ்டம் வரும், நஷ்டம் ஏற்படும். ஆனாலும் பாபாவினுடைய நினைவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நினைவின் மூலமாகத்தான் தூய்மையாக ஆக முடியும். முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். இந்த வயதான பாபா பாருங்கள், இந்த பிரம்மா பாபாவே இந்த அளவு உயர்ந்த பதவி பெறார், நம்பர் 1ல் வரார் அப்படின்னா இப்போ நாம் ஏன் ஆக மாட்டோம்? இதுவும் படிப்பு இல்லையா?
ஆனால் நீங்கள் இதில் புத்தகம் முதலிய எதையும் எடுப்பதற்கான தேவை கிடையாது. புத்தியில் கதை முழுவதும் இருக்குது அப்படின்றார். இது எவ்வளோ ஒரு சின்ன கதை அப்படின்றார் பாபா. இன்றைக்கி இது கதை போல் சொல்கிறார். இது 5000 வருஷத்தினுடைய கதை. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செஞ்சாங்க. அவங்களுடைய ராஜ்யம் 1250 ஆண்டுகள் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சத்திரியராக ஆனோம். அது ஒரு 1250 ஆண்டுகள். பிறகு வைஷ்யர், பிறகு சூத்ரர். இப்போ அதே ஆத்மாவாகிய நாம தான் பிராமணராக ஆகிறோம். திரும்பியும் இந்த பிராமணர்லேருந்து நம்ம தேவதையாக ஆகிறோம். இது ஒரு சின்ன கதை போல், இது ஒரு வினாடியினுடைய விஷயம்தான் அப்படின்றார். நாம் தான் இந்த தேவதையாக இருந்தும் இப்போ திரும்பவும் தேவதையாக ஆக போகிறோம் பிராமணர்லேருந்து அப்படின்ற அந்த அம்சோ என்பதனுடைய அர்த்தத்தையும் பாபா இந்த கதை மூலயமா புரிய வைக்கிறேன் அப்படின்றார். நாம் இது புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரியவும் வைக்கணுன்றார். பாபா சொல்கிறாங்க, உங்களை உலகின் மாலிக் ஆக்குகிற பாபாவை நீங்கள் மறந்து போகிறீர்களா? பாபா நம்மளை கேட்குறார், நான் உங்களை உலகத்துக்கே எஜமானராக ஆக்குறேன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன மறந்துடுறீங்களா? அதுக்கு சொல்கிறாங்களாம் பாபா, எல்லாருமே ராஜா ஆகிட மாட்டாங்க இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அட நீங்கள் அனைவரை பற்றியும் ஏன் கவலை கொள்கிறீர்கள்? பாடசாலையில் இந்த கவலை கொள்கின்றார்களா என்ன? இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா இப்போ எல்லாருமே படித்து நம்பர் 1ல் வருவாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்கிடுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்களா? அவங்கவுங்களுடைய எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக படிப்பிலே தானே இருக்கும் அப்படின்றார் பாபா. அதுபோல் நாமும் படிக்கணுன்றார். ஒவ்வொருவரின் புருஷார்த்தத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் என்ன பதவி பெறுவார்கள் என்று. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த சமயம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதை தவறான விஷயங்களினால் இழந்துவிடக்கூடாது. எவ்வளவுதான் புயல்கள் வந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான சிந்தனை மட்டுமே செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஹம்சோ சோகம் என்பதன் சிறிய கதையை மிகுந்த யுக்தியுடன் புரிந்து கொள்ளவும் புரிய வைக்கவும் வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் தராங்க. மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் மாயாவை தன் பக்தையாக ஆக்கக்கூடிய மாயாஜீத் ஆகுக. மூழ்கிய நிலை, இதனுடைய அனுபவத்தின் மூலமாக மாயாவையே தன்னுடைய பக்தையாக ஆக்கக்கூடியவங்க தான் மாயாஜீத் அப்படின்றார். பாபா விளக்க சொல்கிறாங்க, இந்த மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய அநேக டைட்டில்கள், அநேக குணங்களின் அலங்காரம், அநேக விதமான குஷியின், ஆன்மீக நஷாவின், படைப்பவர் மற்றும் படைப்பின் விஸ்தாரத்தின் பாயிண்ட்கள், பிராப்தியின் பாயிண்ட்ஸ்களை ஸ்மிருதியில் வையுங்கள். அதில் உங்களுக்கு பிடித்தவற்றை சிந்தனை செய்வீர்களானால் மூழ்கிய அவஸ்தா சுலபமாக அனுபவமாகும். பிறகு ஒருபொழுதும் வேறு வசமாக, அதாவது மாயாவசம் ஆக மாட்டீர்கள். மாயா சதா காலத்திற்கும் நமஸ்காரம் செய்யும். சங்கம யுகத்தின் முதல் பக்தையாக மாயா ஆகிவிடும். எப்பொழுது நீங்கள் மாயாஜித் மாஸ்டர் பகவான் ஆவீர்களோ அப்போது மாயா பக்தை ஆகிவிடும். அதாவது பாபா நிறைய நம்மளுக்கு இன்றைக்கி டிப்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு கிடைச்ச சும்மா டைட்டில்ஸ், அநேக குணங்கள், அநேக விதமான குஷி, ஆன்மீக நஷா, படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய அந்த விஸ்தாரத்தினுடைய பாயிண்ட்ஸு, நமக்கு கிடைச்ச பிராப்தியினுடைய பாயிண்ட்ஸ், இதையெல்லாம் நினைவில் வைங்க. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீங்கள் சிந்தனை செய்யுங்க, கடையுங்க. அப்போ அதில் நீங்கள் மூழ்கி மக்ன அவஸ்தாவில் போகும் பொழுது உங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது. இப்போ மாயா உங்களுக்கு பக்தர் ஆகிடும், உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிடும் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாங்க, எப்போது உங்கள் பேச்சும் பின்பற்றும் நடைமுறையும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது உண்மையான பிராமணர் என உங்களை சொல்லுவார்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா, நிரந்தர நினைவில் இருப்பதற்கான சகஜ சாதனம் இல்லறத்தில் இருந்து கொண்டே பரவிருத்தியில் இருப்பதாகும். பரவிருத்தி என்றால் ஆத்மீக ரூபம். அந்த மாதிரி ஆத்மீக ரூபத்தில் இருப்பவர் சதா விலகியும் பாபாவிற்கு அன்பானவராகவும் இருப்பர். அவர் எதை செய்தாலும் அவர் காரியம் செய்யவில்லை, ஆனால் விளையாடினார் என்பதாக அனுபவமாகும்.
இந்த ஆன்மீக கண்கள், இந்த ஆன்மீக மூர்த்தி அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடி ஆகிவிடும். அந்த கண்ணாடியில் ஒவ்வொரு ஆத்மாவும் கடின முயற்சி இல்லாமல் ஆன்மீக சுரூபத்தையே பார்ப்பார்கள். அது பாபா நிரந்தர நினைவில் இருக்கிறதுக்கான ஈஸியான வழி என்னன்னா, இல்லறத்தில் இருந்துக்கிட்டே அப்படின்னா, அதாவது பாபா இதை பிரவிற்த்தின்றார். பிரவிற்த்தினா இந்த இல்லறம்ன்ற வீடு, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டாலே இருந்து கொண்டே நீங்கள் பரவிருத்தி அப்படின்னா ஆத்மீக ஸ்தித்தியில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேருந்து விலகியும் பாபா கிட்ட அன்பானவராகவும் இருப்பீங்க. அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் அந்த காரியத்தை செய்கிற அந்த ஃபீலிங் இருக்காது, ஒரு கேம் விளையாடுறது போல் ஃபீலிங்கில் இருப்பீங்க அப்படின்றார். அதே போல் உங்களுடைய கண்கள், இந்த ஆன்மீக மூர்த்தி, இந்த ஆத்மாவினுடைய அந்த சொரூபம் எல்லாமே ஒரு தெய்வீக கண்ணாடி போல் ஆகிடும். அதன் யாரெல்லாம் உங்களை பார்க்குறாங்களோ அப்போ அந்த ஆத்மா வந்து கடின முயற்சி இல்லாமல் இந்த ஆன்மீக சொரூபத்தையே பார்க்க முடியும் அப்படின்றார். நல்லது. ஓம் சாந்தி.